துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது, எனக்கு கடுகு அளவும் பயமில்லை என்று சொல்லி உற்சாகமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நன்மை செய்யும்படியாக, கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யும்படியாக இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிறது. அவர் அணைக்கிற தேவனாக, அணைக்கும் கரங்களாக, அரவணைக்கும் கரங்களாக கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்ன தலையாக்குவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்ன தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய கரம்
ஒரு தாயின் கரத்தை போன்றது. கர்த்தருடைய கரம் ஒரு தகப்பனுடைய கரத்தை போன்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றப் போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை அரவணைக்க போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை சொல்ல போகிறோம், என் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது, நான் பயப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலெங்க கடுகளவோ பயம் இல்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலெங்க கடுகளவோ பயம் இல்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க. பிரியமானவர்களே, வலது கரத்தை உங்கள் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாடப் போகிறோம். மெய்யாகவே கர்த்தருடைய கரம் உங்கள் சிரசின் மேலே அமருவதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. சொல்லுவோமா? என் கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்ம சிலை வந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, நாம் விரும்பத்தகாத காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட புயல் தமிழகத்தையும் ஒரு சில மாவட்டங்களை கடுமையாக பாதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த புயலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இயற்கை எதிர்த்து நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயற்கை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத அந்த இயற்கையை என் கர்த்தருடைய கரத்தினாலே அடக்க முடியும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷலோடு கூட படகிலே அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று காற்று பலமாய் வீசி கடல் கொந்தளிக்க ஆரம்பித்த பொழுது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்பொழுது இயேசுவினிடத்திலே ஓடி போய் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் இந்த காற்றையும் கடலையும் இந்த படகையும் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரே தம்முடைய கரத்தை நீட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே இந்த காற்றும் கடலும் அமைதியாய் மாறினது.
இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கை சீற்றங்களிலே நம்மால் ஒன்றும் செய்யாவிட்டாலும் நம்முடைய தேவனுடைய கரத்தினாலே அவைகளை அடக்க முடியும். ஆகவே இன்றைக்கு அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த கர்த்தருடைய கரத்தை குறித்து நம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த லைவ், இந்த திரையிலே நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 7019886274. இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் செய்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நம்பருக்கு நீங்கள் திரையில காண்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் கால் செய்கிறது எல்லாமே லைவில் நீங்கள் கால் செய்யலாம். லைவில் உங்களோட கூட நான் பேசுவேன், ஜெபிப்பேன். கர்த்தர் சித்தமானால் ஏற்ற ஆலோசனையும் உங்களுக்கு கொடுக்க தேவன் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. நிச்சயமாக இன்றைக்கு தேவன் நமத்திலே கர்த்தருடைய கரம் இது ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இடையில சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த புயலினால் பாதிப்படைந்த மக்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் வீடு வாசல் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு கரண்ட் இல்லாமல், எதையும் செய்ய முடியாமல், உணவு இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பாதிப்படைந்த புயலினால் பாதிப்படைந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி, பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா கர்த்ததாம் ஆண்டவரே, இந்த இன்றைக்கு அடைத்த புயலினால் தகப்பனே, நேற்று இரவு முழுவதும் புயல் வீசினது ராஜா. இன்று வரைக்கும் அநேக இடங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அநேக இடத்துல வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அநேகர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அப்பா, எத்தனையோ பேர் உடைமைகள் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு இருளிலே தவித்து கொண்டிருக்கிறதை என் தேவனாகிய கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அப்பா, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, பாதிப்படைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அவருடைய நிலைமை இயேசுவின் நாமத்திலே மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சீக்கிரமாய் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தாவே என் ஜனங்களை நீர் விடுவிக்கும்படியாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பாதிப்படைந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நினைச்சு பாருங்க, அவருடைய துயரங்களை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. இந்த பாதிப்பிலிருந்து சீக்கிரமாய் அவர்களுக்கு உதவி கிடைக்கும்படியாக அரசாங்கத்தின் மூலியமாகவும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்தும் தகப்பனே அவர்களுக்கு உதவிகள் கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் இப்படி செய்ய போற நல்ல கிருபைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெய்யாகவே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த புயலினால் பாதிப்படைந்த ஜனங்களுக்கு தேவன் சீக்கிரத்திலே உதவிகள் செய்வார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசித்திருக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூடமாக ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவிகள் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை இன்றைக்கு நாம்
தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய கரத்தை நன்றாய் ருசி பார்த்தபடினாலே இந்த வார்த்தையை அவரால் எழுத முடிந்தது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் எவரையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தருடைய கரத்தினால் மாத்திரம் ஆகும் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ப முடிகிறதா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. அவருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரமானது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்த போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கிடைத்த உடனே நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க அந்த வார்த்தைகள் அற்புதங்களாய் மாறும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையானது அற்புதமாக அதிசயமாக அது மாறி நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் சொல்றார். நீங்கள் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 15 அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமா இருக்கிறது, அவைகளை என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க வாசிச்சு பாருங்க. உம்முடைய வார்த்தை உட்கொள்ளுகிறதினாலே உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ளே வருகிற பொழுது அது என் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சில நேரங்களில் சோர்ந்து போகும் பொழுது, சில நேரங்களிலே பலவீனப்படும் பொழுது, சில நேரங்களிலே கவலைப்படும் பொழுது வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் வாசிக்க என் உள்ளத்திலே அந்த கவலைகள் விலகி ஒரு புது சந்தோஷம், ஒரு புது மகிழ்ச்சி
எனக்குள்ளே பிறக்கும். அல்லேலூயா. கவலைகள் ஓடி போகும், சந்தோஷம் உள்ளத்திலே உருவாகும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறபடினாலே எரேமியாவை போல அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் உள்ளத்திலும் முகத்திலும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகுகிறதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. நான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எரேமியா அனுபவித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்குள்ளே போகுமானால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே உண்டாக்குவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொண்டு வரும். கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்தும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை, கர்த்தருடைய கரத்தினால் கூடாததும் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை, கர்த்தருடைய கரத்தினால் கூடாததும் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தினால் செய்ய முடியும். அல்லேலூயா. பேர்பட்ட வல்லமை நிறைந்ததுதான் கர்த்தருடைய கரம். இன்றைக்கு புயல் காற்று வீசினாலும் சரி, கடலில் உள்ள தண்ணீரெல்லாம் கொந்தளித்தாலும் சரி, அவைகளை அதட்டி அமர்த்த கூடிய வல்லமை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதட்டி அமர பண்ணும். உங்களுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடியதான பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக புறப்படுகிறதான புயல் காற்றுகள், உங்களை திசை திருப்பக்கூடியதான காற்றுகள், உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறதான காற்றுகள் கடல் போல கொந்தளிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும்படியாக உங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உனக்காக எழும்பி இருக்கிறது. அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே தேசத்தை ஒரு உள்ளங்கை அத்தனை மேகம் எழும்பி தேசத்தினுடைய பஞ்சங்களை மாற்றும்படியாக, தேசத்தினுடைய வறுமைகளை நீக்கும்படியாக, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எலியாவின் நாட்களிலே ஒரு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்பினதாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அதே உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் அல்ல, கர்த்தருடைய கரமே எழும்பிருக்கிறது. இன்றைக்கு தேவனை தான் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை கனப்படுத்த கர்த்தருடைய கரம் எழும்பிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க கரத்தை பிடித்திருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வல்லமை உங்க கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே மோசே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. தப்பித்து போகக்கூடிய வழி இல்லாமல் எதிரே செங்கடல் இருக்கிறது. மோசே கடலுக்கு முன்பதாக நிற்கிறார். ஜனங்களுக்குள்ளே ஒரே பயம், குழப்பம். மோசேவும் என்ன செய்வதென்று அறியாமல்
அங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அத்தனை லட்ச ஜனங்களிலே சிலருக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று நிச்சயமாய் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் என்ன நடக்கும் என்பதை புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சில இஸ்ரவேலர்கள் அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது, அவர்கள் நம்மை பிடித்து நம்மை கொன்று போடுவார்கள், அல்லது மீண்டும் நம்மை எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போய் இன்னும் அதிகமாய் நம்ம சித்திரவதை செய்வார்கள் என்று சொல்லி இன்னும் அநேகர் அவிசுவாசமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் மோசையை நோக்கி சத்தமிட ஆரம்பித்தார்கள், மோசையை நோக்கி திட்ட ஆரம்பித்தார்கள். மோசையினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மோசையினுடைய சிச்சுவேஷன் தான் அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒரு புறம் சொந்தக்காரர்கள் ஒரு புறம் பேசுவார்கள், இன்னொரு புறம் சொந்த குடும்பம் நமக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கிறது, இன்னொரு புறம் வேலை ஸ்தலத்தில் நமக்கு எதிராக. இன்றைக்கு அநேகர் மோசையினுடைய சிச்சுவேஷன் தான் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. முன்னாடியும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, பின்னாடியும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது மோசே கர்த்தரை நோக்கி அங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் என்னை கேள்வி கேட்கிறார்கள், சிலர் என்னை நிந்திக்கிறார்கள், சிலர் அவமானப்படுத்துகிறார்கள், சிலர் கேள்விகளை கேட்கிறார்கள், நான் என்ன செய்வது ஆண்டவரே? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இக்கட்டான நேரங்களிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், என்னை மகிமைப்படுத்தும்படியாக உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன், கரம் உனக்கு உதவி செய்யும். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, என் கரம் உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கவலையில நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, மோசையை போல கூப்பிடுங்க. யுத்தம் உங்களுடையது அல்ல. நான் இந்த செங்கடலை கடப்பேன், எப்படி பார்வோன் சேனையை முறியடிப்பேன், எப்படி வழி நடத்துவேன், இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துவேன் என்று மோசே யோசித்தது போல இந்த என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளை எப்படி நடத்துவேன், என் மனைவி எப்படி நடத்துவேன், என் வியாபாரத்தை எப்படி நடத்துவேன், என் பிஸ்னஸை நான் எப்படி ரன் பண்ணுவேன், எனக்கு வேலை இல்லை, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறதை என் கர்த்தர் அறிவார். சகோதரனே, சகோதரியே, நீ மோசையை போல எங்கே உனக்கு பிரச்சனையோ அங்கேயே நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபம் பண்ணு. எங்கே உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ நீ அங்கேயே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. அங்கே தான் உன் பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, என் கரம் உனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே அந்த ஆபத்து நேரத்திலே, அந்த குழப்பமான நேரத்திலே, அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஜெபிங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். மோசே ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ ஜனங்களை பார்த்து சொல்ல, யுத்தம் முன்னுடையதல்ல, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா.
நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு. உன் கரத்தை சமுத்திரத்தின் நேராக நீட்டு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசேயை நீட்டுகிறார். அந்த செங்கடல், தடையாய் நின்ற செங்கடல் இரண்டாக பிளந்து வழி கொடுத்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க பிரச்சனை எதுவோ அதை பார்த்து கையை நீட்டி சொல்லுங்க, இது என்னுடைய கரம் அல்ல, இது கர்த்தருடைய கரம். இயேசுவின் நாமத்திலே இந்த தடைகளை நான் உடைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை பார்த்து விசுவாசமாக, தைரியமா, நம்பிக்கையா சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து, தடைகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இதை உடைக்கிறேன். எந்த மந்திரமானாலும் சரி, எந்த பிள்ளி சூனியமானாலும் சரி, எந்த கட்டுகள் உங்களுக்கு எதிராக, எந்த அசுத்தாவிகள் உங்களுக்கு எதிராக கிரியை செய்தாலும் சரி, இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. மோசே கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினதால் செங்கடல் இரண்டாய் பிளந்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை இரண்டாக பிளந்து நீங்கள் வழி நடக்க கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கையை நீட்டு. பிரச்சனையை பார்த்து கை கட்டாதீங்க, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கையை நீட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை பார்த்து கை கட்டி நிற்காத, உன் பிரச்சனைகளை பார்த்து கை நீட்டு பேசு. உன் சத்துருகிட்ட பேசுங்க, உங்க பிரச்சனை கிட்ட பேசுங்க, உங்க வியாதி கிட்ட பேசுங்க, உங்க பலவீன கிட்ட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இதை உடைக்கிறேன். தடையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த தடையை நான் உடைக்கிறேன். அது உடைந்து போகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை நான் சுகமாக்குகிறேன். ஜெபம் பண்ணுங்க, வியாதிகள் சுகமாகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசை நான் கட்டுகிறேன் சொல்லி பாருங்க, அந்த பிசாசு கட்டப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்தாவிகளை நான் துரத்துகிறேன். அதிகாரமா சொல்லி பாருங்க. இப்போ ஏற்பட்ட ஆவியா இருந்தாலும் அந்த உங்களுடைய அதிகாரத்திற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்திற்கு அது கட்டுப்பட்டு பயந்து ஓடி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை பார்த்து கை கட்டாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து கை நீட்டுங்க. உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், செங்கடலை பார்த்து நீ கை நீட்டு, என் கரத்தின் வல்லமை உன் கரத்தில் வரும். மோசேயினுடைய கை நீட்டப்பட்டதுனாலே செங்கடல் பிளக்கலைங்க. மோசேயினுடைய கைக்கு பின்னால கர்த்தருடைய கை இருந்தது. மோசேயினுடைய கரத்திற்கு பின்னாலே கர்த்தருடைய கரம் இருந்து செயல்பட்டதினாலே செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கை நீட்டும் பொழுது உங்கள் கையில் பக்கத்தில் பின்னாலே கர்த்தருடைய கரம் செயல்படும். உங்கள் கையிட்டு நீங்கள் செய்கிற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் பின்னாக நின்று உங்களுக்காக செயல்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை பார்த்து கை கட்டாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து கை நீட்டி பேசுங்க. அது உடைந்து போகும். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடல் கிட்ட வருகிறதுக்கு முன்பதாகவே என் ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர் கடந்து போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே ஜனங்களும் வருகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செங்கடலை பிளந்து கடந்து போய்விட்டாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
நான் செங்கடலை பிளந்துட்டேன், நீ கை நீட்டு, நீ பேசு, அது பிளந்து உனக்கு வழி கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, வேற வழியே இல்லை எனக்கு. எத்தனையோ பேர் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு வேற வழியே இல்லை, நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேனே எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, நான் எப்படி என் கடனை கட்டுவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், எப்படி என்னுடைய மெடிக்கல் செலவை நான் பார்த்து கொள்ள போகிறேன், என்னால் ஒன்றுமே எனக்கு முடியல. இன்னைக்கு நிறைய பேர் குழம்பி கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். அல்லேலூயா. மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். இன்றைக்கு குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன செய்வதுன்னு குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? மோசையை போல ஜெபம் பண்ணுங்க, கை நீட்டி பேசுங்க. கர்த்தர் தடைகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார், குழப்பங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய கரத்தின் பின்னாலே கர்த்தருடைய கரம் உங்க கரத்தோடு கூட இணைந்திருக்கிறது. கர்த்தரின் கரத்தில் இருக்கிற வல்லமை உங்களுடைய கரத்தில் இறங்கி இருக்கிறது. தேவ பிள்ளைய, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான். நான் சொல்லுகிறேன், மோசே செய்ததை விட மேலான காரியங்களை உன்னாலும் என்னாலும் செய்ய முடியும். மோசே செய்ததை விட பெரிய காரியம் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக எழும்பியிருக்கிறதையா? ஒரு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் அன்றைக்கு எழும்பினது, ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கரமே எழும்பியிருக்கிறது உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொண்டு வரும். அவருடைய கரம் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறதை நிச்சயமாய் வருகிற காலங்களிலே நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனோட பிள்ளைகளே, இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கரமானது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்களையும் ஏற்ற நேரத்தில் உதவிகளையும் செய்ய வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே செங்கடலை பிளந்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார், மன்னாவை, காடைகளை, இப்படியாக வனாந்தரத்தில் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும், கோலை பாம்பாக மாறினது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்ல சொல்ல ஆண்டவர் அப்படியே நடத்தி கொண்டு வந்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக அடங்கியிருந்தபடினால தான் மோசேனாலே அப்பேற்பட்ட அற்புதங்களை பார்க்க முடிந்தது, அப்பேற்பட்ட அதிசயங்களை நிகழ்த்த முடிந்தது. ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக அடக்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக உங்களை அடக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பெரிய காரியங்களை, பெரிய அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மோசேனுடைய வாழ்க்கையில எல்லா அற்புதங்களும் மோசே செய்தார். கர்த்தருடைய கரத்திலே மோசே அடங்கியிருந்தார். ஆகையினாலே மோசே கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். மோசேக்கு முன்பதாக எந்த தடையும் நிற்க முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை போல இன்றைக்கு உங்களை கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக அடக்கி கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்
பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கு கணவன் மனைவி இடையில பிரிவினைகள், டிவோர்ஸ் ஆகுகிற அளவுக்கு இன்றைக்கு பல பிரச்சனைகள் குடும்பங்களில் இன்றைக்கு காணப்படுகிறது. வியாபாரங்களில் பிரச்சனைகள் காணப்படுகிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை, எல்லாவற்றையும் இன்னைக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் கர்த்தருக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அடக்கி கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வியாபாரத்தையும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக அடக்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திற்குள்ளே நீங்கள் போகும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களை எவரும் பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டால் கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கும். அல்லேலூயா. உங்களை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை முழுவதுமாக கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை நீங்கள் கர்த்தருக்குள்ளாக அடக்கி கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். இன்னைக்கு கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்களை அடக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இறுதி வரை கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும். இறுதி வரை கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும். மனுஷருடைய கரங்கள் உன்னை கைவிடலாம். உற்றார் உறவினர்களுடைய கரம் உன்னை கைவிடலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் ஒருபோதும் உன்னை கைவிடாது. கரம் பிடித்தவர் இறுதி வரை உன்னை நடத்துவார். உன் கரத்தை பாதியிலே விடுகிறதற்கு அவர் மனிதர்கள் அல்ல, அவர் உன்னுடைய தகப்பன். உன்னை கரம் பிடித்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரி, நான் கர்த்தருக்குள்ளாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அவர் விடமாட்டார். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சரி, அவர் உங்களை விடவே மாட்டார். உடைய கரத்தை அவர் இருக்க பற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. இறுதி வரை உங்களை நடத்த போகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. உங்களை அணைக்கும்படியாக, உங்களை அரவணைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, என்னை அணைக்கும்படியாக, நான் அழுகிற போது என்னை
அணைக்கும்படியாக, எனக்கு ஆதரவாக இருக்கும்படியாக யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய கரம் இருக்கிறது. உன்னை அணைக்கும்படியாக, உன்னை அரவணைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்னை தழையாக்குவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்னை தழையாக்குவார். கர்த்தர் கரம் ஏமேலெங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து தியானிக்கும்படியாக நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு இயற்கை எங்களுக்கு எதிராக எழும்பினாலும், மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும், அரசாங்கம் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும், நாங்கள் நம்பினவர்கள் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும், உடைய கரம் மாத்திரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. உடைய கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகமே எங்களை எதிர்த்து நின்றாலும் எங்களுக்கு ஆதரவாக, எனக்கு ஆதரவாக உம்முடைய கரம் என் பட்சத்தில் இருக்கிறதப்பா. உம்முடைய கரம் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட இன்றைக்கு புயலினால் பாதிப்படைந்த ஜனங்களுக்காக உடைய சமூகத்திலே நான் வருகிறேன் அப்பா. அவருடைய கண்ணீரை பாருங்க. ஏழை ஜனங்களுக்கு தான் எத்தனை உபத்திரவங்கள் அப்பா, எத்தனை உபத்திரவங்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்க இடம் இல்லாம, உணவில்லாம, உடைகள் இல்லாம இன்றைக்கு தகப்பனே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களுக்கு உதவி செய்வதாக, உதவி செய்வதாக ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கரம் நன்மை செய்வதாக. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்பது வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்முடைய கரமானது அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்படி செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே என்னோட கூட இவ்வளவு நேரமாக நீங்கள் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் உடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதாக. அல்லேலூயா. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்க. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திரையிலே காண்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் என்னை அழைத்து உடைய ஜெப காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை என்னிடத்தில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல நீங்கள் திரையில காண்கிற ஜயன் ஃபாதர்ஸ் ஹவுஸ், சியோன் தகப்பனின் வீடு என்றதான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் அதில் வேத வார்த்தைகளும் வசனங்களும் பிரசங்கங்களும் ஜபங்களும் அதில் நாங்கள் தினந்தோறும் போட்டு கொண்டு வருகிறோம். அந்த யூடியூப் சேனலை கூடமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயித்திருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.